அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவரும் நாமும் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றீர்கள். மருத்துவரும் நாமும் நிகழ்வுக்கான அரசியலை வழங்குகின்றார்கள் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இன்றைய மருத்துவரும் நாமும் நிகழ்விலே வழமை போலவே எங்களோடு பல மாதங்களாக இணைந்திருக்கின்ற ஸ்ரீ கதிர் ராமநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். உளவியல் நிபுணர் டென்மார்க்கில் இருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உளவியல் ரீதியான விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஆரம்பத்தில் சிறு வயதிலிருந்து உண்மையிலே பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வந்து இப்பொழுது உளவியல் சம்பந்தப்பட்ட ரீதியிலே இந்த போர்க்கால பாதிப்புகள் பற்றி சென்ற வாரமும் அதை பற்றி பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரமும் பேச வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இந்த வாரமும் அதை பற்றி கதைப்போம். நாங்கள் போர்க்காலத்தில் புலம்பெயர் நாடுகளிலும் சரி தாயகத்திலும் சரி மனோநிலை பாதிப்புகளில் ஏற்படுகின்ற விடயங்களை பற்றி நாங்கள் அன்று பேசியிருந்தோம். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி எழுத்தாளரை என்ற வாரம் சந்திக்கின்ற போது அவர் கூறியிருந்தார், முக்கியமான துறைக்குள் பணியாற்றி இருந்தவர் தேசியம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் புலம்பெயர்ந்த நாடு ஒன்றில் வந்திருந்த போது அந்த நாட்டு மொழியை கற்பதற்காக சென்றிருந்தார். அந்த சென்றிருந்த போது விமானம் போகின்றது என்ற அந்த சத்தம் அவரை தமிழக நினைவுக்குள் இழுத்து சென்று விட்டது. காதுகளை மூடிய வண்ணம் இருந்த கதிரைக்கு கீழ் அமர்ந்து விட்டார் என்று சொல்லியும் இந்த ஆசிரியர் உங்களுக்கு உளவியல் ரீதியான பயிற்றுனரை அல்லது உளவியல் ரீதியானவரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யவா என்று கேட்டிருந்ததாகவும் கூறியிருந்தார். இது பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரிந்த அளவு இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே இதில் நடைபெறுகின்ற சிக்கல்கள் என்ன, மனதை எவ்விதமாக பாதிக்கின்றது இந்த விடயங்கள் எல்லாம்? மிக அருமையான விஷயம் நீங்க சொன்ன இந்த விஷயம். உதாரணமா நானும் அதுல உட்பட இந்த பிரச்சனை எனக்கும் ஆரம்பத்திலே இருந்தது. என்ன மாதிரி இருந்த என்று சொல்லி சொன்னா, இப்ப நாங்க 86ஆம் ஆண்டுல இப்ப இங்க வந்தாங்க டென்மார்க் என்ற நாட்டுக்கு சேர்ந்தாங்க. இப்ப அந்த ஆரம்பத்திலே இங்க இருக்கும் போது எங்களுக்கு மேலால ஹெலிகாப்டர்கள் போனால், விமானங்கள் மிகவும் இரைச்சலோட மிகவும் சத்தத்தோட பதிவான உயரத்துல விமானங்கள் போனால், அந்த நேரத்துல எங்களை அறியாமலே நாங்களே போய் வீதியல்ல நிற்கும் போது கடைகளுக்குள்ள போய் நிக்கிறது அல்லது எங்கேயாவது ஒதுங்க பாக்குறது, அப்படியான விஷயம் எங்களை அறியாம நடக்கும். நினைச்சு பிளான் பண்ணி அது செய்வது கிடையாது, தானாக நடக்கும். அப்ப அந்த விடயங்கள் இப்ப உதாரணமாக அந்த பெண்மணி அவர் பாடசாலைக்கு போன இடத்துலயோ அல்லது சாதாரணமாக வீதியில அல்லது வீட்டுல இருக்கும் போது கூட ஹெலிகாப்டர் விமான இதுகளின் சத்தம் என்றது அவர் கேட்கும் போது மூளை அதுக்கு அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு உடனடி தற்காப்பு நடவடிக்கையை எடுக்கின்றது. இப்ப உதாரணமாக யுத்த நாடுகளிலே இந்த ஹெலிகாப்டர் விமானங்கள் தான் எங்களுக்கு குண்டு போட்டது. இப்ப அவர்கள் குண்டு போடும் போது மிகவும் பதிவாக குண்டை போட்டுட்டு போவார்கள். ஹெலிகாப்டர்ல துவக்கால சுடுவார்கள், கலைச்சு பொதுமக்களை இவர்களையெல்லாம் சுடுவார்கள் இல்லையோ. இப்ப நாங்கள் எல்லாம் அங்க ஊர்ல 84, 85, 86 அந்த டைம்ல அங்க இருக்கும் போது இந்த பாதிப்புகளோட அதுக்கு உட்பட்டு தான் நீங்க சேர்ந்தாங்க இல்லையா. அப்ப அந்த விஷயங்கள் இப்ப நாங்க போன முறை நாங்க பேசும்போது அந்த நாய்கள் சில அனுபவங்களை பெற்று என்று சொல்லி சொன்னா, அந்த நாய்கள் கூட அந்த அனுபவத்தை வச்சு கொண்டுதான் தங்களோட நிகழ்கால எதிர்கால வேலையை செய்யும். பாதிப்பான பயங்கரமான இடத்துக்கு திரும்பவும் போகாம அதை தவிர்க்க பார்க்கும், அல்ல அந்த பாதிப்பான அந்த மனிதர்களை சந்திக்காம இருக்க பார்க்கும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, இயற்கையாக நடக்கிறது இல்லையோ. அதே மாதிரி தான் இப்ப யுத்த அனுபவங்கள்ல இப்ப நாங்க ஹெலிகாப்டர் அல்லது விமானங்களால பாதிக்கப்பட்ட அந்த துவக்கு சூடுகள் அல்ல குண்டு போடுதல் இதுகள்ல பல தடவை அத தாக்கத்தை அனுபவிச்சு வந்தோம் என்று சொன்னா, அது எங்கட உடம்பிலையும் மூளையிலையும் பதிஞ்சிருக்கும். இது வெறும் மூளையில மாத்திரம் அல்ல, உடம்பிலையும் அது பதிஞ்சிருக்கும். நாங்க அதை சொல்றது மூளை மாத்திரம் பழைய இந்த அகோரமான யுத்த அனுபவங்களை நினைவுபடுத்துவது கிடையாது, எங்கட உடம்பு நினைவுபடுத்துது. இப்ப உதாரணமாக நாங்க சிந்தியாம இயங்குகின்ற செயல்பாடுகள் பல செயல்பாடுகள் நாரி முதுகெலும்பு முள்ளந்தண்டு பகுதியிலே தான் அந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அப்ப அந்த முள்ளந்தண்டு பகுதியிலே வந்து விமான சத்தங்கள், ஹெலிகாப்டர் சத்தங்கள், இந்த மாதிரியான அனுபவம். ஏன்னா அந்த விமான சத்தம் இதெல்லாம் தப்புறதுக்காக எங்கேயோ எல்லாம் ஓடி ஒளிஞ்சு அனுபவங்களை பெற்றுத்தான் நாங்கள் இங்கால வந்திருப்போம் இல்லையா? இவைகள் வந்து வெறும் மூளையில ஞாபகம் என்ற பகுதியை விட உடம்புக்குள்ளேயே அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. விஞ்ஞான ரீதியாக சொல்லும் போது முதுகெலும்பு, முள்ளந்தண்டு, நரம்பு பகுதிகள் வந்து அது வந்து பதிவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அந்த இடங்களிலே வந்து இப்ப மூளை என்று சொன்னாதான் அதை சிந்திக்க வேணும். இது சரியான, இப்படி ஓடுறதோ அல்ல தப்புறதோ இது சரியானதா பிள்ளையானதான்னு சொல்லும். ஆனா உடம்புல பதிஞ்சிருக்கிற இந்த பயங்கரமான அனுபவங்கள் வந்து எந்த சிந்தனைக்கும் விடாது. அதை வந்து நாங்க வந்து சொல்றது இந்த அனிச்சை ரெஸ்பான்ஸ், அனிச்சையாக அதுக்கு துலங்கல் செய்த. அதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து ஒரு குழந்தையோ பெரியவர்களோ கூட ஒரு விளக்கிரியிலே வந்து கை விரலை வைக்கும் போது அது சுடுறது இல்லையா? சுட்ட உடனே கை அப்படியே படாருன்னு இழுத்தெடுத்துடுறோம் இல்லையோ? யோசிக்கிறது இது செய்யறதே கிடையாது இல்லையா? அப்ப அத வந்து அனிச்சை துலங்கல் என்று சொல்லி சொல்றது. அனிச்சை என்ற தானாக எதுல சிந்தனை எதுவுமே இல்லாம ஒரு பிரச்சனைக்கு நாங்க வந்து துலங்கல் செய்யறது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லையா? அப்ப இது மாதிரி இந்த ஹெலிகாப்டர் விமான இதுகளும் கூட பல தடவை அங்க வந்து அந்த அனுபவங்கள் ஒரு ஆளு கிடைச்சிட்டுதான்னு சொல்லி சொன்னா அது வந்து எங்களோட உடம்புக்குள்ளேயே அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்ப அப்படியான மக்கள் தான் இப்ப இந்த வெளிநாடுகள் இதுகள் வரும்போது, இப்ப நான் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த 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 செயல்பாட்டிலிருந்து விடுதலை பெறறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் வந்து எனக்கு எடுத்தது. 1.5 வருஷம் டைமுக்கு பிறகுதான் இது டென்மார்க்ல நான் இருக்கேன். இந்த டென்மார்க்ல வந்து இங்க வந்து இங்கத்திய விமானங்கள் வந்து குண்டு போடுவதும் கிடையாது, இங்க வந்து துவக்கு சூடு ஒன்று நடத்துவதும் கிடையாது, ஒன்றுமில்லைன்னு சொல்லி அதை நான் சிந்திச்சு அதை வந்து இந்த ஞாபகத்துல மாத்திர உடம்புக்கு அந்த செய்தியை அனுப்புறதுக்கு. ஏன்னா அதை உடம்புக்கு அனுப்பணும் அந்த செய்தியை இல்லையோ? அப்ப அந்த உடம்பு அந்த செய்தியை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளும். என்ன அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி சொன்னா அதற்கு பிறகு என்னுடைய கடந்த காலம் வேறு, நிகழ்காலம் வேறு. கடந்த காலத்துல உள்ள அந்த விமானங்கள், ஹெலிகாப்டர் இதுகள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சாத்திய கூறும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது வேற வகையான விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் இதுகள் வந்து. ஆனபடியால நான் இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் என்று மூளை சொல்லி 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 அதற்கு பிறகு அந்த உடம்பும் கூட அதை வந்து ஏற்றுக்கொண்டு பேர்ந்து நாங்க சராசரி மனிதர்களை இங்கத்திய சாதாரண சமூகத்துக்குரிய மனிதர்களாக வந்துடுறோம் இல்லையா? ஆனா இது பல பேர் வந்து இங்க வந்து வந்த உடனே ஆரம்பத்துல இப்ப நீங்க சொன்ன உதாரணம் மிக அருமையான உதாரணம். அந்த பெண்மணி வந்து மொழி பாடசாலைக்கு போயிருக்கிறார். மொழி பாடசாலை என்று சொல்லும் போது வந்தவுடனே ஆரம்பத்துல போய் மொழி படிக்கிற இடம் தான் அந்த விஷயங்களில் 3.5 வருஷத்துக்கு காலகட்டத்தை இங்கத்திய நாட்டு மொழி படிப்பிக்கிறதுக்கோ அல்ல மொழியை படிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் ஊர்ல இருந்து என்ன விஷயத்த கொண்டு வந்தோமோ அல்ல என்ன அனுபவங்களை கொண்டு வந்தோமோ அந்த அனுபவம் எல்லாம் எங்களோட மனதிலையும் உடல்லையும் அப்படியே இருக்கின்றது. இப்ப ஊர்ல இன்னும் ஒரு இந்த விஷயத்தை இலகுவா வழங்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு பழமொழி, பானையில இருக்கிறது அகப்பேல வரும். எங்களுடைய அனுபவம் என்று சொல்லப்படுகின்ற எங்கட ஞாபகத்துல இருக்கிறது தான் எங்கட செயல்பாட்டுல வெளியே வருதுன்னா. இப்ப உதாரணமாக இந்த ஹெலிகாப்டர் விமான குண்டு தாக்குதலுக்கு அகப்படாத ஆக்களுக்கு இந்த விஷயம் நடக்காது. அவர்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து இந்த வெளிநாட்டுக்கு வந்தான் இந்த நாட்டுக்கு வந்தான் அது நடக்க வேண்டிய தேவையோடு அந்த அனுபவங்கள் ஒன்றும் அவர்கிட்ட இல்லையா? அந்த பானைகள் அந்த சோறு இல்லை. எங்கட ஞாபகத்துக்குள்ள வந்து இருக்கிறது வந்து பல அகோரமான விமான, ஹெலிகாப்டர் இந்த இதுகளால நடந்த ஆக்ரோஷமான விஷயங்கள், அலங்கோலமான விஷயங்கள், அபாயகரமான விஷயங்கள். அப்ப அந்த விடயங்கள் ஒரு புது நாட்டுக்கு வந்து அந்த புது நாட்டிலே வந்து தக அமைக்கிறதுக்கு இங்க வந்து இன்டகிரேட் பண்றது, அந்த தக அமைதல் என்று சொல்றது வந்து சில பேருக்கு வந்து ஒரு 3 வருஷ காலகட்டம், 4 வருஷ காலகட்டம், சில பேருக்கு வந்து அது மிக நீண்ட காலம் எடுக்குது. 10 வருஷமோ 15 வருஷம் கூட அவர்களுக்கு வந்து புது நாட்டுக்கு தக்க மாதிரி என்னுடைய சிந்தனை, செயல்பாடு, பழக்க வழக்கம் எல்லாமே மாறுறதுக்கு மிக நீண்ட காலம் எடுக்கின்றது. அப்ப இதனைத்தான் இப்ப இங்க வந்து வெளிநாடுகளில் உள்ள பல நாடுகள்ல அரசாங்கங்கள் வந்து சட்டமாகவே உருவாக்கி வச்சுக்கிறார்கள். ஒரு அகதி மக்கள் என்று சொல்லி இங்க வந்து அவர்கள் அந்த நாட்டிலே உள்ள யுத்த பிரச்சனைகள், தங்களுடைய சமூக பிரச்சனையால இங்க அகதியா வந்தார்கள் என்று சொல்லி சொன்னா அவர்களை வந்து நாங்கள் அவர்களுக்குரிய சகல வாய்ப்புகளும்
அதாவது வீட்டு வசதி, சாப்பாட்டுக்கு வசதி, எல்லா வசதிகளையும் நாங்க பொருளாதார ரீதியாக எல்லா ரீதியாகவும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஒரு மனிதாயமானமாக நடத்த வேண்டும் என்றது அவர்கள் சட்டமாக இங்கே அகதிகளுக்குரிய சட்டமாக இங்கே எழுதி வச்சுக்கிறார்கள் இல்லையோ. இப்ப அதுகின்ற ஒரு பகுதி தான் இந்த மொழி படிக்கிறது. இலங்கையில பெரிய படிப்புகள் முடிச்சுட்டு வந்தவர்களுக்கு கூட இப்ப இங்க வந்து சொல்லுவார்கள், இந்த மொழி படிச்சது முடிச்ச உடனே அதை நீங்க தொடரலாம், அல்லது அதுக்குரிய வேலைகள் இங்கே எதுவும் கிடைக்குமா இல்லையான்னு நாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது செய்யறதுக்கு முதல்ல மொழி வேணும். அப்ப இப்படியான பல நல்ல விஷயங்களை இங்க வந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த புது சமூகத்துக்கு வந்து அமைகிறது வந்து ஆரம்பத்துல வந்து பெரிய கஷ்டமா இருக்கும். காலப்போக்கில் அது வந்து மெதுவாக சேரவர். அப்ப இதுல தான் அந்த பெண்மணி அந்த பாடசாலையில போயிருக்கும் போது இப்ப இங்க வந்து சில போர் விமானங்கள் கூட சில இடங்களால பறந்து திரிகிறத நாங்கள் அவதானிக்கிறோம் இல்லையா. ஏன்னா போர் விமானம் இங்க நான் குறிப்பிடுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா அவர்களுடைய அந்த விமானங்களுடைய சத்தம் மிக பலமானது ஒன்று. இரண்டாவது வந்து ஆகாயத்துல பெரிய உயரத்துல பறப்பது கிடையாது. அவை பயிற்சி எடுப்பதற்கு மிகவும் தாழ்வாகத்தான் பறந்து கொண்டு போவார்கள் பயிற்சி எடுக்கிற விமானங்கள் இல்லையா. அப்ப அதுகளினுடைய ஒலி அலைகள், அந்த ஒலி அலைகள், ஒலி அதிர்வுகள் அது மிக அதிகமாக இருக்கும். அது இப்படியான எங்களை மாதிரி அகதி மக்கள் எங்கட ஊர்ல இருந்து அந்த பழைய வேதனையால் இதுகளோட சுமந்து கொண்டு வர்றவர்களுக்கு வந்து அவர்களுக்கு சிந்திச்சு பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. உடம்பு வந்து அதிர்ச்சி அடையும். கதறி கீழேயோ, மேசை கீழேயோ, அல்லது ஏதன் பாதுகாப்பான கான்கிரீட் கட்டிடங்களுக்குள்ளேயோ எங்கேயோ போய் அது நிக்க சொல்லுகிறது. எங்கேயோ போய் அது போய் எங்களை அறியாமலே கூட்டிக் கொண்டு போ. சில பேர் வந்து இப்படியான விஷயங்களை செய்து போட்டு பேர்ந்து வெக்கப்படுறாங்க. ஏன் நான் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி நடந்தது, நான் எவ்வளவு தைரியமான், நான் எவ்வளவு விஷயத்த மற்றவையோட கதைச்சு மற்றவைக்கு எல்லாம் ஆறுதல் சொல்றேன்னா, நான் மற்றவைக்கு பல அறிவுரை சொல்றேன்னா, நானா இப்படி நடக்கிறேன், எனக்கு இப்படி நடக்கன்னு சொல்லி தாங்களாகவே சிந்திச்சு தாங்களாகவே வெக்கப்படுறதும் உண்டு. எங்கிட்ட வைத்தியத்துக்கு வரும்போது அவர்களுக்கு வந்து நாங்க நிதானமாக தெளிவாக சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க செய்யற சிந்திக்கிறது, ஆறுதல் சொல்லுறது, மற்றவைக்கு அறிவுரை சொல்றது, அதுகள் எல்லாம் வந்து உங்களுடைய நுண்ணறிவால செய்கிறீர்கள். நுண்ணறிவுன்றது உடம்பில இருந்து எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. உடம்புக்கு கிட்ட அது இருக்கிறது கிடையாது இல்லையோ. சிந்தித்தல் என்று சொல்றது வந்து உடம்பின் செயல்பாட்டில இருந்து அது மிக அதிக தூரத்துல இருக்கு இல்லையா. எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு விஷயம் வந்து இது உடம்புல அப்படியே பச்சையான அனுபவங்களோட உடம்பு வந்து அதிர்ச்சி அடையுது இல்லையா. இப்ப இந்த நேரத்துல அந்த சிந்தனையோ அந்த சிந்திக்கிற ஆற்றலோ எங்களுக்கு வந்து உதவி எவருக்கும் அதை உதவி செய்யறது கிடையாது. ஆனபடியினால இந்த விஷயத்துல அந்த பெண்மணியை அந்த பாடசாலை ஆசிரியர் வந்து கொடுத்த ஆலோசனை மிகவும் அருமையான ஆலோசனை. உங்களுக்கு வந்து ஏதோ யுத்த அனுபவம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு படுகுது. ஆனபடியால இதுல உளவியல் வைத்தியம், உளவியல் துறையில வேலை செய்யறவர்களை வந்து நீங்க அணுகிறது உங்களுக்கு நல்லம். ஏன்னா அந்த பாடசாலையில் உள்ள அந்த ஆசிரியருக்கு அதை பற்றிய வேற அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கு இல்லையா. அப்ப அவர்களுக்கு வந்து இப்ப அகதி நாடு, யுத்த நாடுகள்ல இருந்து வந்த மக்களுடைய பிரச்சனைகள் வந்து எப்படி பாதிக்கிறது என்றதை பற்றி அவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில வேளையில இப்ப கோர்ஸ்கள், வகுப்புகள் கூட போய் படிச்சு அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கின்றார்கள் இல்லையா. அப்ப அந்த விதத்துல அவர்கள் வந்து சரியான நேரத்துல சரியான ஆலோசனையை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த நீங்க சொல்ற அந்த உதாரணம் மிக மிக அருமையான உதாரணம், மிக முக்கியமான உதாரணம். யுத்த நாடுகள்ல இருந்து மக்களை வந்து விசேஷமான முறையில பராமரிக்கிறது, பேணி பாதுகாக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு விசேஷமான சட்டங்களையும் விசேஷமான வைத்தியசாலை. இப்ப நான் வந்து போன முறையும் உங்களுக்கு சொன்ன, நான் வேலை செய்த வைத்தியசாலையே இந்த அகதி மக்களுக்கு, இந்த சித்திரவதைப்பட்டோ இப்படி பல யுத்த அனுபவங்களோட வந்த மக்களுக்காக தனியான வைத்தியசாலை. அங்க வந்து சாதாரணமான டெனிஷ் மக்களோ யாரும் அங்க வருவது கிடையாது. வெறும் இந்த யுத்த நாட்டில இருந்து யுத்த அனுபவங்களோட பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வர்ற மக்களுக்காக இப்ப டென்மார்க்ல வந்து கிட்டத்தட்ட 13 இடத்துல இப்படியான விசேஷமான வைத்தியசாலை வைத்திருக்கின்றார்கள். அந்த 13 வைத்தியசாலையில இப்படியான வைத்தியங்கள் வந்து இந்த அகதி மக்களுக்கு நடக்கின்றது. அப்ப இதுல இருந்து நாங்க வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். யுத்த நாட்டில இருந்து வந்த மக்கள் வந்து சாதாரண மக்கள் என்று இல்லை. அவர்கள் வந்து உருவம் வந்து மனிதத்தன்மையாக உருவங்கள் இருக்கிறதே ஒழிய அவர்களுக்கு உள்ளீடு, அவர்களுக்கு உள்ள இருப்பது வந்து பல நோக்கள், வேதனைகள் தாங்கின செயல்பாடுகள் தான் அவைகிட்ட இருக்கின்றது.
இதனாலே அவர்கள் முகபாவனைகள், உடம்பு தோற்றத்தை பார்த்துட்டு அவர்கள் திறமானாக்கள், ஸ்ட்ராங்கானாக்கள், தைரியமானாக்கள் என்று சொல்லி நினைக்கிறது சரியான பிழையான விஷயம். அது எந்த நேரமும் சரியாக இருப்பது கிடையாது. ஏன்னு சொன்னா வெளியில அவர்களோட தோற்றங்கள் அதுவாக இருக்கும். ஆனா அவர்கள் மனதுல காவி கொண்டு வருவது, மனதுல காவி அங்க அவர்கள் வச்சிருக்கின்ற விஷயங்கள் மிக பாரதூரமான, பெரும் துன்பகரமான, வேதனையான, பல புண்கள், நோக்கள் நிறைந்த விஷயங்களோடு தான் அவர்கள் இங்க இருக்கின்றார்கள். அப்படினால இங்க ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள் இந்த துறையில நல்ல அனுபவம் உடையவர்களாகவும் ஒரு மனிதாயமான முறையில அகதி மக்களை பராமரிச்சு அவர்களை புது வாழ்க்கை, ஏன்னா அவர்களுடைய அந்த இணைவாக்கம் என்று சொல்ற இன்டகிரேஷன், இணைவாக்கம் என்று சொல்ற சட்டத்திலே அந்த சட்டத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், இப்ப நீங்க அரை மனிதர்களாக மனிதர்களாகத்தான் நீங்கள் இங்க வருகிறீர்கள். அந்த அரை மனித மனிதர்களை நாங்க ஒரு முக்கா மனிதர்களாக, முழுமையாக இல்லாவிட்டாலும் முக்கா மனிதர்களாக அல்லது 90% 95% ஒரு நல்ல பிரயோசனமான நல்ல மனிதர்களாக ஆக்குவதற்காக நாங்க இங்க விசேஷமான சட்டங்கள், வைத்தியசாலைகள், எல்லா வாய்ப்புகளும் இங்க வச்சிருக்கின்றோம். அதை நீங்க பெற்று உங்களை திருத்தி எடுக்கிறது முக்கிய கவனம் செலுத்துங்கள் என்றதான் இப்ப இங்க உள்ள அகதி மக்களுக்குரிய ஒரு வழிகாட்டல். அது இந்த மொழி பாடசாலையில உள்ள ஆசிரியர்கள் கூட அதுல மிக முக்கிய பொறுப்பு வகிக்கிறார்கள். மொழி பாடசாலையில உள்ள ஆசிரியர்களுக்கு கூட இந்த இணைவாக்க விஷயத்திலே அந்த அகதி மக்களை அவர்கள்லாம் முதல்ல சந்திக்கிறார்கள் அகதி மக்களை அந்த மொழி பாடசாலையில, இல்லையா? அப்ப அந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கு கூட இந்த பற்றிய விளக்கங்கள், அறிவுகள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் இவர்களை ஆரம்பத்திலேயே சரியான துறைகளுக்கு, சரியான வைத்தியங்களுக்கு போறதுக்கு அவர்கள் உதவி செய்யறதுக்கு அல்லது அதுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல தளத்துக்கு கொண்டு போக, நல்ல வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்கள் ஆதரவாக இருப்பதாக நாங்க இதுல கவனிக்கிறோம். நீங்க சொன்ன அந்த ஆசிரியருடைய அனுபவம் மிக முக்கியமான ஒரு அனுபவம். அது ஒரு தவிர்க்க முடியாத, முக்கியமாக ஒரு எங்களுக்கு நல்ல அறிவை, எங்களுக்கு நல்ல ஞானத்தை நாங்கள் அதுல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுல இருக்கு. அந்த நீங்க சொன்ன அந்த நிகழ்வுல ஆனபடியால நான் இதுல பெரிய விளக்கமா அதை பற்றி உங்களுக்கு இதுல சொன்னால், இனி மிச்ச விஷயங்கள் வரும்போது நாங்க இன்னும் கூட அதை பற்றி கதைக்கலாம். இதே மாதிரி தாயக போர்க்கால சூழ்நிலையை பற்றிய விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் உளவியல் ஒன்றாக பணிபுரிந்த காலங்களில் புலம்பெயர் நாடுகளில், மற்ற நாடுகளிலிருந்து வந்தவர்களின் நிலைப்பாடு உங்களுக்கு வண்ணம் எட்டியிருந்தது. அதை நீங்கள் வண்ணம் சிறப்பான உளவியல் விடயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி நாங்க அது வருஷக்கணக்கா கதைக்கக்கூடிய விஷயம். பெரிய அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள். ஏன்னா உளவியல் வைத்தியம் என்று சொல்றது நாங்க ஒரு வார்த்தையிலேயோ ஒரு சுருக்கமாகவோ சொல்லி முடிக்க முடியாது. இப்ப உதாரணமாக இப்ப நாங்க செய்யற உளவியல் வைத்தியம் என்று சொல்றது ஒரு 3ஆம் உலகத்து மக்களுக்கு. இப்ப அதுதான் நாங்க மிக முக்கியமானது, இல்லையோ? இப்ப இங்க சோமாலியால இருந்து வருவார்கள், ஆப்கானிஸ்தான், ஈரான், பலஸ்தீன், போஸ்னியா, இப்படி எரித்திரியா, இப்படி பல நாடுகள்ல இருந்து வர்ற மக்கள் இருக்கார்கள். சில மக்கள் வந்தவர்கள் ஒரு 10% 20% ஆக்கள் ஓரளவுக்கு கல்வி அறிவோட வர்றார்கள். எஸ்எஸ்சி படிச்சு முடிச்சோ அல்லது அட்வான்ஸ் லெவல் படிச்சு முடிச்சோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கு போய் பல்கலைக்கழக இதை முடிச்சோ அல்லது அங்க தொழில்கள் தங்களோட தாய்நாட்டிலேயே தொழில் அனுபவங்களோடு ஒரு சில பகுதி, ஒரு 10% 20% என்று சொல்லலாம். அப்படியான படித்தவர்கள் இங்க வர்றார். மீதியான ஆக்கள் 75-80% மக்கள் கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மட்டும்தான் போயிருப்பார். அதுவும் பெண்களை பொறுத்தவரையில 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புக்கு மேல அவர்கள் பாடசாலைக்கு போனது கிடையாது. ஆனால் சில பெண்களை பொறுத்தவரையில பாடசாலை என்ற என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த கிராமங்கள், அவர்கள் கிராமங்கள்ல, அவர்கள் நகரங்களிலே கல்வி என்றது, பாடசாலை என்றது இருக்கவில்லை. அப்படி அவர்கள் பாடசாலைக்கு போறேன்னு சொன்னா 5-6 கிராமங்கள் தாண்டி எங்கேயாவது போய்த்தான் அதை பார்க்கணும், இல்லையோ? அதுக்கு நல்ல உதாரணம், நான் ஏதோ அந்த மக்களை தரம் குறைச்சதுக்காக இங்க நான் சொல்றேன் இல்ல, அந்த நாட்டில இருந்து வந்த மக்கள் பலரை நான் இந்த வைத்தியத்துல சந்திச்சேன். இப்ப உதாரணமாக சோமாலி மக்கள் என்று சொல்றோம். இந்த சோமாலியாவில இருந்து வந்த மக்களை நாங்க 2 பெரிய குழுவாக நாங்க பிரிச்சு எங்கட வைத்திய காலத்துல நாங்க சிந்திச்சு வைத்திய முறைகளை திட்டமிடுவது உண்டு.
அதுல ஒன்று வந்து இந்த பின்னாம்பெரிய டவுன்கள், இந்த மொகடிசு என்று சொல்றது வந்து சோமாலியாண்ட தலைநகரம். அந்த சோமாலியாண்ட தலைநகரத்தில இருந்தும் பல பேர் அகதிகளாக வெளிநாட்டுக்கு ஓடி வந்தவர்கள். அவர்கள் வந்து மிகவும் கல்வியில முன்னேற்றமானவர்கள், நல்ல படிப்பு, நல்ல கல்வியல். உதாரணமாக அமெரிக்காவோ லண்டனோ கனடா வேற நாடுகளுக்கு போய் கல்வி கற்றுட்டு வந்து அங்க வேலை செய்து போட்டு அங்க அகதியா வந்த. அப்ப அவர்கள் வந்து கொஞ்சம் நல்ல கல்வி விஷயங்களை, இப்ப உளவியல் வைத்திய விஷயங்களை கூட விளங்கக்கூடிய பண்புகள், தகுதிகள் அவைக்கு இருக்கு. ஆனா மற்ற பகுதி சோமாலி மக்கள் வந்து நாடோடியல் என்று சொல்றது. அவர்கள் வந்து ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகளை அதை மேய்த்து அந்த மேய்ச்சல் தரையில தான் அவர்கள் வந்து வாழ்ந்தவர்கள். அப்ப அவர்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல இருப்பதென்று கிடையாது. ஒவ்வொரு மலைகளுக்கு எங்க புல்லு முளைக்குதோ, எங்க தாவரங்கள் வளருதோ அந்த இடத்துக்கு தங்களுடைய ஒட்டகங்கள், மாடுகள், ஆடு இது எல்லாத்தையும் ஓட்டிக்கொண்டு போக வேணும் இல்லையா? அப்படி நாடோடியாக வாழ்ந்த மக்கள் பல பேர் அந்த சமூகத்துல வந்து இருந்தார். ஆனா உண்மையில அங்க வந்து இந்த யுத்தம்ன்றது பெருசாக இருந்திருக்காவிட்டால் அவர் கடைசி வரையுமே ஐரோப்பாவை நினைச்சே பார்த்திருக்கோம். அவர்களே தங்களோட வாயால சொல்லுகிறார், எங்களுக்கு இப்படி ஐரோப்பான்ற ஒரு நாடு இருக்குன்றே எங்களுக்கு தெரியாது, அதை பெரிய நான் கேள்விப்படையில். ஆனா சோமாலியால யுத்தம் வந்து ரெண்டு அரசுக்கு இடையில மாத்திரம் நடக்கல, விடுதலை போராளிகளுக்கும் அரசுக்கும் இடையில மாத்திரம் நடக்கல இல்லையோ, அங்க உள்ள இனக்குழுக்களுக்கு இடையில பெரிய சண்டை நடந்தது இல்லையா? அந்த இனக்குழுக்களை ஒரு குழு இன்னொரு குழுவை அழிச்சு ஒழித்து இல்லாம பண்றதுக்காக இனக்குழு சண்டையே அங்க நடந்தது. அப்ப அந்த இனக்குழு சண்டைன்னா அந்த இனங்கள் வந்து தங்களுக்குள்ள தாங்கள் ஒரு ஆள் அழிக்க வெளிக்கிட்ட போதுதான் இந்த நாடோடி மக்கள் என்ற இவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இவர்கள் வந்து கைவிடப்பட்ட கிராமங்களில் ஒரு பாலவன தரவழியான இடங்கள்ல தான் இவர்கள் வந்து தங்களோட மேய்ச்சல் தரையையும் தங்களுடைய தொழில்களையும் செய்து கொண்டிருந்தவர்கள் இல்லையா? ஆனா இந்த இனக்குழு சண்டை என்று வரும்போது அந்த மேய்ச்சல் தர, கீச்சல் தர எல்லா இடமும் போய் அவர்கள் வந்து கொலைகளை செய்தார்கள், எல்லா மக்களையுமே விரட்டி அடித்தார்கள் இல்லையா? அப்படியான ஆக்கள் வந்து இப்ப இங்க வைத்தியங்களுக்கு வரும்போது அவர்களோட வைத்தியம் செய்யறது என்று சொல்றது வந்து விசேஷம், செய்ய முடியாதுன்னு இல்லை, கட்டாயம் செய்யலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா? ஆனா அதற்கு எங்களுக்கு வந்து அவர்களுடைய உளவியல், கலாச்சாரம், கல்வி இப்படியான பின்னணியில நல்ல தெளிவு இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும் இல்லையோ? அப்பதான் அவருக்கு தக்க மாதிரி நாங்கள் எங்களோட வைத்திய முறைகளை வந்து மாற்றி அமைக்கலாம், அவர்களுக்கு விளங்கக்கூடியதா, புரியக்கூடியதா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நாங்க சில விஷயத்தை மாற்றி அமைக்கலாம் இல்லையா? அப்ப அந்த விதத்திலே வந்து இப்ப உதாரணமாக சோமாலியாவில மாத்திரமண்டல, இப்ப நான் ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்துக்காக அதை வந்து சொன்னா, மற்ற நாடுகள்ல இப்ப உதாரணம் போஸ்னியாவில இருந்து வந்தவர்கள், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் இப்படியான நாடுகள்ல இருந்து வந்தவர்களையும் பகுதியினர் வந்து பாடசாலை கல்வியல் வந்து மிக மிக குறைவாக உள்ள தரத்தோட தான் நீங்க வந்து அகதிகளா வந்திருக்கிறார்கள் இல்லையோ? அப்ப அவர்களை பொறுத்தவரையில இப்ப நாங்க வந்து படித்த உளவியல் என்று சொல்றது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் செய்யப்பட்ட, இந்த ஆய்வுகள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை வச்சு கொண்டுதான் எங்கட உளவியல் வைத்திய முறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா எங்கட இந்த விஞ்ஞான கல்வியில படிச்ச உளவியல் இந்த முறைகளை வச்சுக்கொண்டு அந்த மக்களோட போய் வேலை செய்ய முடியாது. அந்த மக்கள் எங்கேயோ இருப்பார்கள், நான் ஏதோ ஒரு தூரத்துல, அதை பச்சையா சொன்னா, நாங்க உளவியல் என்று சொல்லப்படுற இந்த உளவியல் படிப்பு, அந்த படிப்புக்கும் பாடசாலைக்கே போகாத அல்லது 4ஆம் 6ஆம் வகுப்போட வந்த இந்த மக்களுக்கும் இடையில கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில வந்து வச்சிருந்தோம் என்று சொன்னா அவர்கள் வந்து இவர் என்ன கதைக்கிறார் எங்களுக்கு ஒன்றும் புரியல, இவர் என்னத்துக்கு எங்களோட இவ்வளவுக்கு மினைக்கட்டு கதைக்கிறார், இவர் கதைக்கிறது ஒரு பிரயோசனம், அந்த மாதிரி அவர்கள் பார்த்துட்டு சில வேளையில 2 தரம் 3 தரம் 4 தரம் வந்து கதைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா அவர்களை புரிஞ்சாதான் அவர்கள் வந்து தொடர்ந்து விருப்பத்தோட வருவார்கள், அல்லது அவர்களுக்கு நன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அப்ப இந்த இடங்களிலேதான் இப்ப எனக்கு வந்து பெரிய உதவியாக இருந்த என்னன்னு சொன்னா, எங்களுடைய இலங்கை சூழலும், நான் வந்து படிச்சது, இப்ப இந்த உளவியல் படிச்சது இந்தியா பல்கலைக்கழகத்திலே, மைசூர் பல்கலைக்கழகத்திலே. அப்ப அந்த மைசூர் பல்கலைக்கழகத்திலே படிச்ச போது எனக்கு
பாடம் சொல்லி தந்த பெரிய ப்ரொஃபசர் மாதிரி இவர்கள் வந்து எங்களுக்கு இந்தியன் உளவியல் என்றதையும் சொல்லி தந்தவர்கள். எங்கட சூழலுக்கு என்ன விதமான உளவியல் சரியா இருக்கும் என்று சொல்லி அதையும் எங்களுக்கு ஒரு பகுதியாக சொல்லி தந்தவர்கள் இல்லையா. அப்ப அந்த விஷயங்களை வச்சு கொண்டுதான் நான் வந்து இப்ப இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து கதைக்கும் போது பேசும்போது அவர்களுக்குரிய தளத்துல அவர்களுக்குரிய வைத்தியங்களை நான் வந்து உதவி செய்து அவர்களும் என்னோட விருப்பமாக வந்து கதைச்சு பேசி அந்த வைத்தியத்தை எடுத்துக்கொண்டு போனார். இதை விட சாதாரணமாக இப்ப உதாரணமா எங்கட வைத்திய முறையிலே வந்து இப்ப மேலத்தேச அறிவியல் வைத்தியங்களை நாங்கள் வந்து நேரடியாக எங்கட அகதி மக்களுக்கு அல்லது இந்த பாதிப்போட வர்ற மக்களுக்கு இலகுவாக செய்ய முடியுமென்றா அது வந்து கேள்விக்குறியான விஷயம். செய்ய முடியாதுல்ல. படிச்சு வந்து பெரியாக்கள் வந்து விஷயங்கள் தெரிந்தவர்கள், மேலத்தேச கலாச்சாரம் மேலத்தேச கல்வி இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிந்தவர்கள். அப்ப அவர்கள் ஒரு பகுதியினருக்கு வந்து அதை நாங்க செய்து கொண்டு போகலாம், அதுல வந்து பிரச்சனை இல்லை. ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து இது தெரியாதாக்கள். இப்ப உதாரணமாக நாங்களே வைத்திய துறையை சேர்ந்த நாங்களே எங்களுக்குள்ள பேசும்போது கதைக்கும் போது நாங்களே கதைக்கிறது. இப்ப சில மக்களை பொறுத்தவரையில வந்து இதயமண்டா என்னன்றே தெரியாது, சுவாச பையன்டா என்னன்றே தெரியாது, மூளையண்டா என்னன்றே தெரியாது, அந்த உறுப்பண்டா என்ன, அது எங்க இருக்கு, என்ன இடத்துல என்ன வேலை செய்யுது, அதுல பெரிய அனுபவங்கள் அறிவுகள் இதுகளே அவர்கள்ட்ட வந்து இல்லையா. அப்ப அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து நாங்க வந்து வைத்தியங்களை இதுகளை வந்து சொல்லி கொடுக்கும் போது அல்ல வைத்தியங்களை செய்யும் போது இதயங்கள் சுவாசங்கள் மூளையல் இந்த உறுப்புகளை வச்சு கொண்டு கதைக்கலாம். பல பேர்கிட்ட வந்து இருப்பேன், நானும் நல்ல பேரும் வேண்டி இருக்கேன், அவர்களும் வந்து விருப்பமாக வந்து போயிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில வந்து நாங்க வந்து கூடுதலாக பாவிக்கிறது வந்து இப்ப வீட்டுல வளர்க்கிற ஆடு மாடு கோழி இதுகள் இருக்கு. அநேகமா எல்லா ஊர்ல இருந்து வந்தவர்கள் வீட்டுல வளர்ப்பு பிராணிய வச்சு வளர்த்தவர்கள். அப்ப அந்த மிருகங்களை உதாரணமாக எடுத்து அந்த மிருகங்கள் எப்படி இயங்கினது, அந்த மிருகங்களோட இவர்கள் எப்படி பழகினவர்கள், அந்த மிருகங்கள் எப்படி இவ ஒரு கூப்பிட்டுடன் ஓடி அந்த காலுக்கு நின்றது என்று சொல்லி அந்த அனுபவங்களை வச்சு கொண்டு இந்த வைத்தியத்தை அவர்களோட செய்யும் போது அவர்களுக்கு உதாரணமா 100 வீதம் இல்லாட்டாலும் ஒரு பெரும்பகுதி ஒரு 30-40 வீதம் வந்து விளக்கம் கிடைத்தது. அப்ப அந்த 30-40 வீத விளக்கமே அவர்களுக்கு பெரிய விஷயமாக இருந்தது. அப்ப இது மாதிரி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த அனுபவங்களோட அகதி மக்களோட சேர்ந்த அனுபவங்கள் எப்படியான விஷயங்கள் என்று சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு தேசம், பெரிய ஒரு அனுபவம், பெரிய ஒரு பரப்பு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா கதைக்கிறது நல்லதா இருக்கும். ஏன்னு சொன்னா இது வந்து எங்கட பொதுமக்களுக்கு மாத்திரம் இல்ல, இப்ப எங்கட 2ஆம் 3ஆம் சந்ததி வந்து இங்க வந்து மேலத்தேச பல்கலைக்கழகத்திலே உளவியல் படிப்பு படித்து போட்டு இருக்கிறார். இப்ப இங்க படித்து முடித்து போட்டு இங்க வேலை செய்கிறார்கள் இல்லையோ. எங்கட மக்களை பொறுத்தவரையில வந்து மேலத்தேச உளவியல் செயற்பாடுகள் விளக்கங்கள் பல்கலைக்கழகத்துல படிச்சதை கொண்டு வச்சு கொண்டு திணிக்க கூடாது இல்லையோ. அப்ப அவர்கள் வந்து தங்களுக்குள்ளே சில உள்ளொலியலை பெற்று எங்கட மக்களுக்காக சில வைத்திய அணுகுமுறைகளை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களோட பேசுறது. தனியா பொதுமக்களுக்கு அல்ல, 2ஆம் சந்தை 3ஆம் சந்தை உளவியலாளர் படிச்சு முடிச்சவர்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். இதை நாங்கள் தொடர்வோம். பல விடயங்களை என்றும் நாங்கள் இந்த உளவியல் சம்பந்த விடயத்தில் போர்க்கால விடயங்கள், போர்க்காலத்தால் ஏற்படும் மனநிலை சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்திருந்தோம். அடுத்த வாரமும் தொடர்ந்து இதை பற்றி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த வாரமும் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு இன்று சிறப்பாக எங்களோடு கலந்து சிறப்பித்திருந்தவர் உளவியல் நிபுணர், எங்களோடு பல மாதங்களாக இணைந்திருக்கின்றார் ஸ்ரீ ராமநாதன் அவர்கள். இந்த வாரம் அவர் இணைந்து பல விடயங்களை, பல கருத்துக்களை, பல உவமைகளோடு பல விடயங்களை தான் சந்தித்த வாழ்க்கையை சந்தித்ததையும் உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில விடயங்களையும் இங்கே பேசியிருந்தோம். அடுத்த தொடரிலும் நாங்கள் இதை பற்றி பேசுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான ஒழுங்கமைப்பை செய்து தந்த சர்க்குணம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமம். இந்த மருத்துவர் நாமங்களுக்கான அனுசரணையை வழங்கி இருந்தவர்கள் டாகஸ் பிளிகர் ஃபோர்ட்ஸ்ட்ராசே, ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் வேக்ஸ். மீண்டும் ஒரு மருத்துவர் நாமம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
டாகஸ் பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099 கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.